இறைவனாய் தந்த இறைவியே, இருளினில் காணும் ஓவியமே. இறைவனாய் தந்த இறைவியே, இருளினில். வெல்கம் டு இரவேஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நாட்டுக்கோழியில் கட்லெட் செய்வது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, உருளைக்கிழங்கு 4 பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு எடுத்திருக்கேன், தோலை உரித்து. அதுக்கப்புறம் கொத்தமல்லி, இஞ்சி, பச்சை மிளகா, 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நறுக்கி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். நான் மதியானம் செஞ்ச நாட்டுக்கோழியை அது எலும்பு தனியாக கறி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் அதே மாதிரி எடுத்து வச்சுக்கனாலும் எடுத்து வச்சுக்கலாம். அப்படி இல்லையா, நாட்டுக்கோழியை கழுவி குக்கரில் போட்டு உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு எல்லாத்தையும் போட்டு கலந்து மிக்ஸ் பண்ணி 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். கறி தனியாக, எலும்பு தனியாக. அதுக்கப்புறம் இது ரஸ்க்கு தூள் நுணுக்கி வச்சுருக்கேன். வெறும் மிளகாத்தூள், மிளகுத்தூள், மைதா மாவு, உப்பு, எண்ணெய். சிக்கன் பீஸ் பீஸாக இருந்ததுனால அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். அது கட்லெட்டில் தனித்தனியாக பீஸ் தெரியும். அதனால் நான் மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கிறேன். நான் இப்போ மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்ட போகிறேன். ஏன்னா ஓட்டினா எதுக்காக மிக்சியில் ஓட்டணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், அது கொஞ்சம் அப்படியே நைஸாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம வாயில் அது எடுத்து காமிக்காது தனியாக, அதுக்காக. இப்போ நம்ம அந்த நாட்டுக்கோழியை பவுலில் போட்டுட்டோம். அதுக்கப்புறம் அது கூட உருளைக்கிழங்கை சேர்த்துப்போம். இப்போ இது நல்லா உருளைக்கிழங்கையும் நாட்டுக்கோழியும் நல்லா மசிச்சுப்போம். இப்போ நம்ம நல்லா மசிச்சு வச்சுட்டோம். அதில் கொஞ்சம் கொத்தமல்லி, பூண்டு, இஞ்சி, அப்புறம் பொடியாக நறுக்கின வெங்காயம். நம்ம ஏற்கனவே வறுத்த கறினால அதில் காரம் இருக்கும். அதனால் நான் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா வர சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கிறோம், தேவையான அளவு சேர்த்துக்கிறோம். சில பேர் அதிகமாக சாப்பிடுவாங்க, சில பேர் கம்மியாக சாப்பிடுவாங்க. அதனால் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு சேர்த்துப்போம். கொஞ்சோண்டு மிளகுத்தூள் போட்டுப்போம். இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கோம். எல்லாத்தையும் போட்டுட்டு மைதா மாவு கூட கொஞ்சம் உப்பு, மிளகுத்தூள், அப்புறம் மிளகாத்தூள் போட்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் பிரெட் ரஸ்கில் கொஞ்சோண்டு ரவையை மிக்ஸ் பண்ணியிருக்கோம். எதுக்கு ரவைனா கொஞ்சம் மொறுமொறுன்னு குடிக்கும். இப்போ நம்ம கட்லெட் உருட்டிக்கலாம். நம்ம ஷேப்புக்கு என்ன ஷேப் வேணாலும் செய்யலாம். இப்போ லாக்டவுன்னால பசங்கள்லாம் வீட்டில் இருக்கோம். அதுங்களுக்கு பிடிச்ச ஷேப் செஞ்சு கொடுங்க. இப்போ நான் ரவுண்ட் ஷேப் தான் செஞ்சுருக்கேன். இந்த ரவுண்டை மைதா மாவில் ஒரு முக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரஸ்கு தூளில் போட்டு அதை திருப்பிப்போம். அந்த ஈரம் எல்லாம் கம்ப்ளீட்டாக ரஸ்கு தூளில் டிப் பண்ணிப்போம். இப்போ நான் ரஸ்கை எல்லாமே பண்ணி கட்லெட்டாக வச்சுருக்கேன். அந்த கட்லெட்டை நீங்கள் உடனே போடணுன்னா உடனே போட்டுக்கலாம். இப்போ நம்ம செய்கிறது 5 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம் அந்த கட்லெட்டை. இல்லை நம்ம அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து செய்கிறோம் அப்படின்னா, அது ஃப்ரிட்ஜில் ஒரு 5 நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்திங்கன்னா செட் ஆகிடும். அப்புறம் போட்டிங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ நான் இதை ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கலை, அப்படியே டேரெக்டாகவே நான் எண்ணெயில் போட போகிறேன். எண்ணெய் சூடாகிடுச்சான்னு பார்க்க போகிறேன். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு, நம்ம கட்லெட்டை போட்டுக்கலாம். நம்ம இப்போ கட்லெட் எடுத்துட்டோம். இது சுவையான, இதை 5 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம் இந்த கட்லெட்டு. இது வீட்டிலேயே செஞ்சது சுவையான நாட்டுக்கோழி கட்லெட் ரெடி. இதை பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.